வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து சுவையான மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்போ 250 எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். எண்ணெய் சூடான வெங்காயத்தை போட்டு பொன்னிறமான உடனே பட்டை லவங்கலாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 100 கிராம் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் கொட்டி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 3/4 கிலோ தக்காளி 10 பச்சை மிளகாய் நல்லா போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1.5 கிலோ தக்காளிக்கு 1.5 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ தக்காளி 3/4 கிலோ வெங்காயம் 10 பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் கல் உப்பு இது வதங்கிறதுக்கு தேவையானது அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட உடனே இந்த பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே புதினா கொத்தமல்லி பொடியை அரிஞ்ச புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம வந்து 3 விசில் வச்சு அவிச்சு வச்சுருக்க மட்டனை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா அழகாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து இப்போ 200 கிராம் தயிர் வந்து ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒன்று சேர நல்லா நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கும் போது இது எல்லாமே கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன ஒருக்கே நம்ம கேசரி பவுடர் வந்து இந்த மட்டனுக்கு தேவையான கேசரி பவுடர் மட்டும் போட்டு விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி போடக்கூடாது. இது போல் தொக்காரும் போது போட்டு 12 ரூபா வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் நான். அது மட்டும் போதும். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு ஒரு லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா புழிஞ்சு இதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து கறியை வச்சு தனியாக ஆஃப் தண்ணி இருக்குல்ல அதை நல்லா ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இப்போ நம்ம எந்த அளவில் குண்டால் நடத்துமோ அதே அளவில் வந்து 1 குண்டான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தத்துக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 வந்து தான் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம 2 ஊற்றக்கூடாது. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்க ரைஸ் வந்து அதில் கொட்டி நம்ம ஒன்று போல் கிளறி விட்டு இன்னும் ஒரு லெமன் இருக்குது. அந்த லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா உப்பெல்லாம் பார்த்து மறுபடியும் மூடிக்கிங்க. மூடி வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடில் வைக்காமல் குறைச்சிட்டு மீடியமான ஸ்பீடில் வச்சுட்டு கல் வச்சு நல்லா மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணி பூரா நல்லா இழுத்துட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் நெய் இருக்குது. இதை நல்லா அழகாக நம்ம ஒன்று போல் ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா கிளறிட்டு அடுப்பு நல்லா ஸ்லிம்மை வச்சு மறுபடியும் தம் கட்டணும். ரொம்ப இப்போ மறுபடியும் திறந்து ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்த்தோம்னா மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம மறுபடியும் திறந்து பார்க்கும் போது சாதம் வந்து நல்லா அழகாக இங்கே பாருங்கள். சாதம் வந்து நல்லா பூத்து மலர்ந்து இருக்குது பாருங்கள். சாப்பாடு பாருங்கள். இப்போ நல்லா நான் உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ தட்டில் போட்டு நம்ம எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கலாம் வாங்க.